டபுள் கார் பார்க்கிங், 16க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 18 கிச்சன் கம் டைனிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே 16க்கு 16 ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 14 ஒரு லிவிங் ஹாலோட ஒரு சூப்பரான பால்கனி வியூவோட இன்றைக்கி நம்ம ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்லாம் பார்க்க வந்திருக்கிறோங்க. 3.25 சென்ட் இடங்க, 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 33 அடி மெயின் ரோடு மேலே வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ரொஜெக்ஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில் ரைட் சைடில் கார்டனிங்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க. அது போக ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லேண்டோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3.25 சென்ட் தான். பட் 3.25 சென்ட்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸ் வர மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் இந்தியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலர் ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் மேட் ஃபினிஷிங்கில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர். வீட்டுக்குள்ளே வந்துமே ஒரு சூப்பரான ஃபோயர் ஏரியா 9க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட். அதை தொடர்ந்து 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். மேட் ஃபினிஷிங்கில் 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ஃபேன் லைட்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் அண்ட் டைனிங் அமைஞ்சிருக்கு. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 18 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவில் மட்டும் ஃப்ளோர் டைல்ஸ் உடன் பேட்டர்னில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து ரெடிமேட் குவார்ட்ஸில் சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக மாடர்ன் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்து செல்ஃப்ஸ் எல்லாமே போதுமான அளவு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ 3x3 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிம்னிக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோயர் ஏரியா டைனிங் ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் வந்து தனியாகவே வந்து பிளான் பண்ணி கொடுத்து டோர் போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், வால்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து 2 UPVC விண்டோ 3x4 மெஷர்மெண்ட் அமைச்சு கொடுத்து ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டடி டேபிள்கான இது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆத்தங்குடி டைல் பேட்டர்னில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஸட் ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷனுக்கான இது எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா கீழே வரக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே உட்லிட் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் கிரானைட் அமைச்சு கொடுத்து எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபோக ஒரு பெரிய சைஸில் வெர்டிக்கல் சைஸில் வந்து விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க, UPVC விண்டோ வென்டிலேஷனுக்காக. ஸோ மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய மெஷர்மெண்ட் 16க்கு 14ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்குறது அந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே வந்து 2 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூம் வந்து 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், வார்ட்ரோப் ஒர்க், ஸ்டடி டேபிள், அது போக ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வால் மவுண்ட் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவருக்கான கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ அது போக வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா 2 கார் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ண முடியும். பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. அதுபோக கனெக்டிவிட்டி பார்த்து இந்த வீட்டில் சொல்லியே ஆகணுங்க. சொரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த வீடு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ ஐடி காரிடாரில் அமைஞ்சிருக்கிறது இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்னு சொல்லலாம். 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். 16 அடி ஃபுல்லாகவே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்து வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்து ஆப்போசிட் வாலில் டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபோல் இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கிங் சைஸில் தாராளமாக இங்கே ஒரு பெரிய பெட்டு நீங்கள் வந்து போட்டு தாராளமாக இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ்லேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்து பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் கிளாஸட், ஷவர் கனெக்ஷன், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. 3.25 சென்ட் இடம், 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட பில்டர் வந்து 1.5 crore கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான பர்ஃபெக்டான ரைசரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து, பேரப்பட் வால் எல்லாமே ஹைட் பண்ணி கட்டி கொடுத்து, பில்லர்ஸ் எல்லாமே நீட்டாக டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக மேலே தனியாகவே டேங்க் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காங்கிரீட் போட்டு ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பக்கத்தில் வந்துருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.